இப்போ அப்பாவுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப புத்தி கூர்மையான ஆளாக இருப்பார். எதையுமே வந்து ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றையும் ரொம்ப வேர்வையாக போய் இது என்ன பிரச்சனை. சம்டைம்ஸ் இந்த இடத்துல அம்மாவுமே குழம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மகிட்ட வெளிப்படையாக பேசும்போது ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அம்மா மேலே வச்சிருக்க அன்பு பெரிதா, காதலி மேலே வச்சிருக்க காதல் பெரிதா அப்படின்ற அந்த அன்பு பெரிதான்ற மாதிரி அந்த ஒரு போராட்டங்கள் இருக்கு இல்லையா? ஸ்ரீவாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் ராஜநாடியிலிருந்து ராஜநாடி ஈஸ்வரி மேம் நம்ம கூட சேர்ந்திருக்காங்க. புதன் மற்றும் அதற்கு கூட இருக்கிற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி துல்லியமா நமக்காக கணிப்பு கொடுக்க வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வாராகி நேயர்களுக்கும் வணக்கங்க. என்னோட இந்த நேரத்தில் எனக்கு குரு காப்பாசருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா இந்த காதல் ஜோதிடர் அப்படிங்கறத தாண்டி காதல் திருமணம் இது ரெண்டுத்துலயும் ஸ்பெஷலைசேஷனா நிறைய விஷயம் சொல்லிட்டு வரீங்க. அதை தாண்டி இன்னைக்கு நேயர்களுக்கு புதன் அப்படிங்கிற கிரகம் என்ன, அதனால ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, ஒவ்வொரு கிரகமும் புதன் கூட சேர்ந்து இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கும்? இப்போ புதன் எடுத்துட்டோம்னாக்கா மேம், நம்ம வந்து படிப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். படிப்புக்கான இப்போ எல்லாருமே நம்ம படித்தவங்களா இருக்காங்க அப்படின்ற போது அவங்களுக்கு அவங்க ஜாதக கட்டத்தில் புதன் எப்படி இருக்குன்னு தான் முதல் பார்ப்போம். புதனுக்கான காரகத்துவம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகள், நம்மளுடைய மகளை பார்க்குறோம். அதே மாதிரி காதலியை பார்க்குறோம். படிப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய தலையெழுத்தை மாற்றுறதே அவங்களுடைய படிப்பு தான் அப்படின்னு எடுத்துக்கும் போது புதன் தான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த புதன் என்ன மாதிரி இருக்குது அப்படி ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலேயும் எப்படி இருந்தால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கும்போது பார்க்கும்போது நமக்கு குறிப்பிட்ட ராசிகளில் குறிப்பிட்ட ராசி கட்டங்களில் புதன் இருக்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கு. இப்போ மிதுனத்துல புதன் வந்து அதிகாரமாயிடும். இப்ப புதன் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தா வந்து பவர்ஃபுல்லா இருக்கும்? இப்ப நீங்க சொன்னீங்க சில இடங்கள்ல இருந்தா வந்து நல்ல பலன்களை தரும், எந்த இடங்கள்ல இருந்தா முதல் தரமான நல்ல பலன்களை கொடுக்கும்? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பவரா நம்ம பாக்குறோம். புதன் அங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு, கல்வி அந்த நிலைகள் நல்லபடியாக கொண்டு போக முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுலையுமே வந்து குறிப்பிட்ட கிரகங்கள் கூட இருந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரியான படிப்பு படிப்பாங்க, என்ன கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க, மெடிக்கல் போறாங்களா இல்ல ஒரு சிவில் போறாங்களா, எந்த பாடத்தை பத்தி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கூட இருக்க கிரகங்களை வச்சு அவங்களோட படிப்பை நம்ம ப்ரிடிஷன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ புதன் எடுத்துட்டோம் அப்படின்னா மேம், பிள்ளைகளுடைய படிப்பு நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். இதை தாண்டி ஒருத்தவங்க அவங்களோட குணாதிசயங்கள் என்ன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கும், அவங்க வீட்டில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் அந்த புதனை வச்சு சொல்லிடலாம். இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புதன் பிரச்சனை இருக்கும். ஒரு வீட்டில் நாத்தனார் கொடுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக புதன் பிரச்சனை இருக்கும். யாராவது அந்த வீட்டில் லவ் பண்ணுறாங்க, லவ் ஃபெயிலியர் இருக்குது, ஒரு பையன் வந்து எப்பயுமே சோகப்பாட்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் லவ் புதன் கிரகம் வந்து அதிகாரமா இருக்குன்னு நமக்கு சொல்லிடலாம். பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம். ஆமா, அது சார்ந்த எல்லா நிகழ்வுகளுமே சொல்லலாம். ஒரு கிரகத்தை வச்சு அவங்க வீட்டுல A to Zன்றது மாதிரி அது சார்ந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து கையில கொடுத்துடலாம். என்ன யோசிப்பாங்க, என்ன நடக்கும். எங்க வீட்டுல செடி கொடிகள் வளர்க்கறதுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா? வீடு ஃபுல்லா அந்த பால்கனி ஃபுல்லா பூந்தொட்டி அந்த மாதிரி செடி கொடிகள் வளர்க்கக்கூடிய தன்மை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புதனுக்கு இருக்கும். எப்படி பெட்ஸ் வளர்க்கத்தான் அவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் அதிகாரமா இருக்கும் நம்ம சொல்லுவோமோ அது மாதிரி இந்த இப்போ செடி கொடிகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வம் மிகுதி இருக்கவங்க, மொட்டை மாடியில் நான் திடீர்னு உட்காந்து நான் ஃபார்ம்ஸ் வந்து பண்ணிட்டு நான் வந்து காய்கறிலாம் பண்ணிட்டு இருக்கேன், பூக்கள் வந்து அழகழகாக வச்சு ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த புதன் பவராக இருக்கும். அதே மாதிரி இவங்க விரும்பி யூஸ் பண்ற கலர் முதற்கொண்டு சொல்லலாம். அவங்க வீட்டில் என்ன கலர் ட்ரெஸ் அவங்க ரொம்ப விரும்பி எதை யூஸ் பண்ணுவாங்க, ஃபேவரட் கலர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபேவரட் கலர் மோஸ்ட் ஆஃப் இவங்க எல்லாம் கிரீன் வந்து ரொம்ப விரும்பி வேர் பண்ணுவாங்க. அதிகபட்சம் ப்ளூவும் அது கூட ஆட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணி கேட்கலாம் அவங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்தோன்னே, என்னங்க உங்களுக்கு புதன் இதுவாக இருக்கு, ஓகே இந்த பிரச்சனை இருக்கா, இப்படி இருக்கீங்களா, ஆமாம் மேம், எப்படி மேம் கூட வந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, இந்த கலர் தான் நான் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கேன். அந்த கிரீன் வந்து சம்மந்தப்பட்ட கலர் வந்து இவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ செடி கொடி எடுத்துக்கோங்களேன், அதுவுமே கிரீன் இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே அதுக்குள்ளே ஆட் ஆகும். நிச்சயமாக நோய்கள் அது மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா யார் வீட்டிலலாம் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த திக்குவாய் அந்த மாதிரி ஏதாவது சில குழந்தைங்க பேசுறதே லேட், 6 வயசு 7 வயசுக்கு மேலதான் பேசும். அந்த மாதிரி ரொம்ப லேட்டா பேசுது, சரியா காது கேட்கிற பிரச்சனை, இந்த மாதிரி
எங்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு டிலேவா பேச்சு திறன் வர்றது இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவங்க இதில் புதன் வந்து டேமேஜாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பேச்சு கண்டினியூட்டியா நம்ம பேசும்போது தடுமாற்றங்கள் கொடுக்குது இல்லைங்களா? இது கூட திக்கு வாங்கினுவோம் இல்லையா? ரொம்ப திணறி பேசுவாங்க. அது மாதிரி காதுல மிஷின் வச்சிருக்கிறது, காது கேட்க நிறைய பேர் இந்த காதுல சில பேர் வயசானவங்க கூட இல்ல, சின்ன வயசுல இருக்கிறவங்களே நிறைய பேர் காதுல மிஷின் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுல போய் காது பாத்தீங்கன்னா கேட்கல. புதன் அதிகாரமா இருக்கும், புதன் வக்ரமோ இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவோம். ம். அது மாதிரி இந்த கை கால் விரல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுல அடிபடுறது அடிக்கடி அடிபடும். நரம்பு பிரச்சனை இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும். இந்த மாதிரி நோய்கள்லாம் அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அந்த அந்த ஒரு மாதிரி இருந்தாலும் புதன் வந்து ஒண்ணு பவர்ஃபுல்லா இருக்கும், இல்லாட்டி பவரே இல்லாம இருக்கும். எந்த கிரகமே ஒரு இடத்துல நம்ம குறிப்பிட்ட இடங்கள்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆமா. இடத்துல இருந்தது, அது கூட ராகு கேதுவோட டிஸ்டர்பன்ஸ், வக்ரம் பரிவர்த்தனை இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எல்லா கிரகமுமே எந்த கிரகமே வந்து நல்லது மட்டுமே செய்யும், எந்த கிரகமே கெட்டது மட்டுமே செய்யும் கிடையாது. எந்த ஒரு கிரகம் நல்லது செய்யுதோ அதுக்கு ஈவனான சில நிகழ்வுகளையும் கொடுக்கும். அது அனுபவம் தானே, நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கும்போது அதை அடுத்த கட்டமா நம்ம நகர்த்திட்டு போற மாதிரி தான். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்ப வந்து நீங்க அந்த புதன் இருந்தா பவர்ஃபுல்லா இருந்தா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய இந்த கலரு குணாதிசயங்கள் பத்தி சொன்னீங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு கிரகம் கூட சேர்ந்து இருக்கும் போது எந்த மாதிரி அவங்களுடைய குணாதிசயம் இருக்கும்? உதாரணத்துக்கு புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கு ஒரு கட்டத்துல ஒருத்தருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி அவங்களோட இயல்புகள் என்ன மாதிரி? இப்ப நம்ம புதன் எடுத்துட்டோம்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து அறிவு கூர்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமே வந்து புதன் தான். இப்போ நம்ம அது சூரியன் கூட இருக்கும்போது நம்ம அப்பா எப்படி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அப்பாவுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப புத்தி கூர்மையான ஆளா இருப்பாரு. எதையுமே வந்து ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போயிட்டு ஒவ்வொன்றையும் ரொம்ப வேர்வையா போய் இது என்ன பிரச்சனை, எப்படி சொல்யூஷன் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவா யோசிக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. ரொம்ப அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வெளிப்படுத்துறதுல வேணா கூட கொஞ்சம் கட்ஸ் இருக்கலாம். பட் ஆனா அவங்க ரொம்ப அன்பு நிறைஞ்ச ஒரு ஆளா இருப்பாரு. அவங்க வந்து எல்லாத்தையும் ஆளுமை பன்மைன்றதுமே ரொம்ப அழகா எந்த இடங்கள்ல எப்படி பேசணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதை கரெக்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்து சம்பந்தப்பட்ட பணியில இருக்கிறது. இவங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கூட ஒரு ஸ்கூல் இருக்கும். ஓகே. இவங்க வசிக்கிற இடத்துல இந்த சூரியன் புதன் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஸ்கூல், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு அது மாதிரி ஈடுபாடுன்றது ஒரு மேடை பேச்சாளரா இருக்கணும் அப்படின்னா அந்த ஆளுமை பண்பின் போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து புதனும் சூரியனும் ஒன்னா இருந்தது அப்படின்னா அவங்களாம் மேடை பேச்சாளரா இருப்பாங்க. இந்த பட்டிமன்ற பேச்சாளர் மேடையில போய் பேசுறது, நிறைய அந்த அரசியல்வாதிகள் கூட எனக்கு எழுத்தாளர்களே ரொம்ப பிரபலமானவங்க, ஒரு பெரிய அளவுல ஆளுமை ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடா பத்தி பேசக்கூடியது எழுதக்கூடிய ஒரு பத்திரிகைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதக கட்டங்கள்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா புதன் சூரியன் ரொம்ப பவரா இருக்கும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். ஏன்னா சூரியன் புதன் ஒரே கட்டத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கைன்னு எடுக்கும்போது சில அதை வந்து அழகா எடுத்துட்டு போக முடியாது. ஆமா, அது மாதிரி கொஞ்சம் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஆளுமை இல்லைங்களா, அன்பையும் காட்டுவாங்க. அது நம்ம எப்பயுமே ரெக்வஸ்டடா இருக்கும் போது அந்த அன்பு வேற மாதிரி இருக்கும். அது கட்ஸா காட்டும் போது பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா. அந்த குடும்ப வாழ்க்கைங்கும் போது அவங்களுக்கு சில நிகழ்வுகளை பாக்குறோம். இவங்களுக்கு குழந்தை பிறப்பு கொஞ்சம் தாமதமா இருக்கும். இந்த மாதிரி கிரகங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போறவங்க, குழந்தை பிறப்பு தாமதம் இருக்கிறவங்களுக்கும் இந்த சூரியன் புதன் ஒன்னா இருக்க வாய்ப்பு. ஆமாங்க. இவங்க எல்லாம் என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஆரஞ்சு பிளஸ் அந்த கூட இந்த கலர் காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ப்ளூ கலந்து வரும். ஓகே. இந்த கிரீன் ரெட் ஆரஞ்சு காம்போ நிறைய யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரனும் புதனும் சேர்ந்துருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரியான குணாதிசயம் இருக்கும்? அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன? நிச்சயமா இப்போ அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தபோது சந்திரனாலே நம்ம அம்மான்னு பார்த்துருக்கோம். அப்ப அந்த அம்மா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப புத்தி கூர்மையா இருப்பாங்க, சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. அவங்க வந்து எதையுமே வந்து எடுத்து கொடுக்குற விஷயங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டா எடுத்து கொடுப்பாங்க. நம்ம அம்மா எப்பவுமே சொல்ல நம்ம டெசிஷன் ரொம்ப குழப்பமாவும் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு தெளிவான முடிவு கொடுக்கறது நம்ம அம்மாவா இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல அம்மாவுமே குழம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்மகிட்ட வெளிப்படையா பேசும்போது ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அழகா ஹேண்டில் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. வாழ்க்கைனா எப்படி நம்ம மோஸ்ட் ஆஃப் பாடம் எங்க கத்துப்போம்? குடும்ப வாழ்க்கை அம்மா கிட்ட இருந்து கத்துப்போம். அந்த மாதிரி அவங்க ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். இந்த இடத்த பார்க்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வீடு ஜாதக அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இருக்கும். சந்திரன் கூட புதன் சேர்ந்து இருக்கும்போது அவங்க வெளிநாட்டுல படிக்கக்கூடிய கல்வி அறிவு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இவங்க இந்த நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்கள் தான் இவங்களோட வீடே இருக்கும். இப்ப எப்படி நம்ம சூரியனுக்கு பார்த்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரி கிட்ட குளத்துக்கிட்ட ஏரி குளம் எங்கெல்லாம் வந்து நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய. அதே மாதிரி இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பூக்களுடைய பெயர்கள்
இதெல்லாம் வந்து நம்ம சந்திரனுடைய பேர்னு பார்க்கும்போது இந்த மதி, நிலான்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த ஆமா. மாதிரியான பேர்கள் வந்து அவங்களுடைய வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி பேர் இருக்கவங்க வீட்ல இந்த சந்திரனும் இருக்கும். இந்த புதனுமே வெளிநாட்டுல படிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பா இந்த ஒரு அமைப்பு ஒரு இருக்குன்னு பெண் சொல்லலாம். வந்து அந்த படிப்புக்காக வெளிநாடு போயிருக்காங்கனாலே அந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலோ இல்ல அந்த வீட்ல இருக்கிறவங்க ஜாதகத்திலோ இருக்கும். கூட வந்து சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கும். நிச்சயமா. இன்னொன்னு இந்த மரபு ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போதுமே இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே. ஏன்னா மரபு ரீதியான நோய்கள் இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது, ரொம்ப கை, கால் நரம்பெல்லாம் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. அவங்க அம்மாவுக்கு கூட இந்த மாதிரி நோய்கள் வரது கூட சில வாய்ப்பு இருக்கு. பேருக்கு வலிப்பு வருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது நரம்பு வளர்ச்சியினுடைய குறைபாடு. ஆமா, எல்லா நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இதுக்குள்ள ஆட் ஆயிடும். ம். உங்களுக்கு அந்த புதன் சந்திரன் வரும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இப்ப அம்மாவுக்குலாம் பாத்தீங்கன்னா கை கால்லாம் வந்து கொஞ்சம் வலி இருக்கு அப்படின்னுவாங்க. அவங்க இந்த ஜாதகத்துல ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறதும் வந்து புதன். புதன் தான். ம். அது மாதிரி இவங்க வீட்லயும் இந்த பேச்சு திறன் குறைபாடுன்ற நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இதுல ரொம்ப அதிகபட்சம் வந்து ஒருத்தர் கம்யூனிகேஷன்றனாலே நமக்கு புதன் தான். அந்த கம்யூனிகேஷன் வந்து தடைபடுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சந்திரனும் புதனும் ஒண்ணா இருக்கும்போது தடைபடுது. ஓகே. இவங்க வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த கிரீன் காம்போல கிரீன் ப்ளூ அண்ட் ஆஷ் கலர் காம்போல நிறைய ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்க. ஓகே. வெளிர் நிறங்கள் யாரெல்லாம் வந்து வெளிர் நிறங்கள் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதக அமைப்பு இப்படிதான் இருக்கும். சந்திரன் வந்து கொஞ்சம் டாமினேஷனா இருக்கும் அந்த ஆமா. இடத்துல. ஆமா. சம்டைம்ஸ் என்னன்னா ரொம்ப குழப்பவாதிகளும் இவங்க தான் தெளிவாகவும் முடிவெடுப்பாங்க. இவங்களுக்கு எதிரி வெளியில இருந்தெல்லாம் வர வேண்டாம். இவங்களுக்கு எதிரி இவங்களே தான். அந்த மாதிரி. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாமியார்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நம்ம அம்மாவும் நம்ம சந்திரன் தான் சொல்றோம், மாமியாரும் சந்திரன் தான் சொல்றோம். இப்ப புதன் எடுத்துட்டா நம்ம மகளையும் சொல்றோம், நாத்தனாரையும் சொல்றோம். அப்ப இவங்க 2 பேருடைய நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்ப அதிகபட்சம் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு பையன் இருக்கான். பையன் வந்து அம்மா பையனா ஒய்ஃபோட யாருக்கோட அன்புக்கு அடிமை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனை வரும் பாத்தீங்களா? நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை. அதாவது அம்மாவும் வேணும்னு தோணும், ஒய்ஃபும் வேணும்னு தோணும். நடுவுல சிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டத்துல இருப்பாங்க. அம்மா மேல வச்சிருக்க அன்பு பெரிதா, காதலி மேல வச்சிருக்க காதல் பெரிதா அப்படின்ற அந்த அன்பு பெரிதான்ற மாதிரி அந்த ஒரு போராட்டங்கள் இருக்கு இல்லையா? இதை நிறைய ஃபேஸ் பண்றாங்க இந்த சந்திரன் புதன் காம்போல இருக்கவங்க. இன்னொன்னு நாத்தனார் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. வேற ஒண்ணும் இல்ல. நல்லவங்களா தான் இருப்போம். யாருமே கெட்டவங்க கிடையாது. எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கும். அந்த கம்யூனிகேஷன்ற விஷயத்துல அவங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருது. ஏதாவது அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையில பிரச்சனைகளை கொடுத்துருது. ஆமா. அப்ப வந்து இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் வந்து மாமியார் நாத்தனாரால பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வெளியில நம்ம நிறைய பார்க்கப்படுறோம் இல்லைங்களா? அதனால அதை பத்தியுமே பேசணுன்றதுக்காக சொல்றோம். நிச்சயமா அழகா சொன்னீங்க. அடுத்ததாக இந்த குருவும் புதனும் சேர்ந்து இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி இருக்கும்? என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்க சந்திப்பாங்க? இப்போ குருன்னு எடுத்துட்டா நம்ம ஜாதகர்னு சொல்றோம். இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம முடிவெடுக்கிறோம் இல்லைங்களா? இப்ப எங்கெல்லாம் வந்து குரு பவரா இருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய உபதேசம் மத்தவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைகள்ல இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு பாடம் கற்பிச்சு கொடுக்க நம்ம ஆசிரியர்னும் போது அவங்க ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு கண்டிப்பா பவரா இருக்கும், கூட புதன் இருக்கும். இப்ப இந்த புதன் சந்திரன் இந்த சில காம்போஸ் இருக்கு. அந்த காம்போஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாம் டீச்சிங்ல இருப்பாங்க. இந்த குரு ஆளுமையா இருந்தாலே அட்வைஸ் பண்ற எல்லாருக்குமே அந்த குரு பவரா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ரீயா அட்வைஸ் குடுக்குறாங்க அப்படின்னு, "நீ குடுப்பப்பா, உனக்கு என்னப்பா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்" அப்படின்னுவாங்க. ஆனா அது கிடைக்கிறதுக்கே ஒரு குடுப்பனை வேணும். கண்டிப்பா. அப்போ இந்த குரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அடுத்த கட்டம் நம்மளுடைய ஏத்தி விடக்கூடிய ஏணி படிக்கட்டுன்னு சொல்லலாம். இப்ப டீச்சர் மாதிரியா இருக்கலாம். இப்போ ஒரு இடத்துல நம்ம போய் இருக்கோம், ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக டவுட் கேட்கிறோம். நமக்கு சொல்லி கொடுக்குற எல்லாமே ஆசான்களுமே நம்மளுக்கு குரு தான். இப்போ இந்த இதுல என்ன ஒரு விஷயம்னா இவங்களுக்கு இந்த இவங்களோட வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் அதீதமா ஆன்மீக நாட்டம் போவாங்க பாத்தீங்களா? இது சித்தர்களுடைய வழிபாடு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இருக்கும். குரு புதன் சேர்ந்து இருக்கும். ஆமா, குரு புதன் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம புதனுடைய காரத்துவம் எல்லா கட்டத்திலயுமே அது சேர்ந்து வரும். எந்த கிரகத்தோட சேரும் போதும் கூட அதனுடைய எந்த கிரகம் சேருதோ அதனுடைய கிரகம் வந்து கொஞ்சம் அது பவரா இருக்கும். இப்ப நம்ம சொன்ன திக்குவாய் பிரச்சனை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆண் குழந்தைக்காக ரொம்ப அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி கூட சொல்லலாம். குரு புதன் காம்பினேஷன் குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் பொதுவாவே. அது என்ன அந்த ஆண் குழந்தைன்றது பர்டிகுலர் சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க. வந்து தொடர்ந்து பெண் குழந்தைகளா இருக்கு, ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேருக்கு தொடர்ந்து ஆண் குழந்தையா இருக்கு, பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த கிரகங்கள் காம்பினேஷன் தான். ஆமா, அவங்க வந்து அப்படி அந்த எண்ண ஓட்டத்துல இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்காதான்னு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது முதல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீடு பெண் குழந்தை பிறந்து தொடர்ந்து அவங்க வீட்டுல நீங்க சொன்ன மாதிரிதான் பையனா பிறந்துன்னு இருக்கும்.
இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு பெண் குழந்தை இல்லையேன்ற ஃபீல் ரொம்ப இருக்கும். அதுக்காக வரம் இருக்கவங்க எத்தனை பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. மேம் பரிகாரம் இல்லா ஜோதிட முறை தான் நம்மளோடது. கண்டிப்பா நீங்க ஆசைப்படுங்க. அதுபடி உங்களுக்கு என்ன கிரகம் இது பவரா இருக்கோ அது கிடைச்சிரும். அப்படின்னு மட்டும் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாக